இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தரின் பாதத்தில். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 41வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற பகுதிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறோம். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். மோசே மரணமடைய போகிறார். அவருடைய மனதில் ஒரே ஒரு வாஞ்சி மாத்திரமே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் களி கூற வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக கர்த்தரை குறித்து சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அப்படி பேசின வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து, மெய்யாகவே கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவருடைய கைகளில் இருக்கிறார்கள். எல்லா பரிசுத்தவான்களும் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளால் போதனை அடைவார்கள் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் சரணடைபவர்கள் நிச்சயமாக அவரால் போதிக்கப்படுவார்கள் மற்றும் காக்கப்படுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இதற்கு உதாரணமாக 3 காரியங்களை வேத வசனங்களில் இருந்து நாம் காண்போம். முதலாவதாக, ஒரு சமயம் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு மீன் ஒன்றும் அகப்படவில்லை. காலையில் அங்கே இயேசு படகை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்றார். அப்போது பேதுரு, ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தைகளின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சீமோன் பேதுரு வலையை போட்டபோது வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அப்போது சீமோன் பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாவிகளை தேடி சென்று ரட்சிப்பதற்காகவே வந்தவர். அவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பிரியமானவர்களே, இயேசுவின் பாதத்தில் விழுந்த பேதுரு ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆனான். நாம் தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுகிற போது நாம் செய்கிற காரியத்திலே மற்றும் எதிர்பார்க்கிற காரியத்திலே அவர் செழிப்பை உண்டாக்குவார். இரண்டாவதாக, ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன்னுடைய 12 வயது உள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள், அவளை குணமாக்கும்படியாக தன் வீட்டுக்கு வரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனோடு அவனுடைய வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தினார். அப்போது யவீரு வீட்டில் இருந்து வந்த ஒருவன், உன் குமாரத்தை மரித்து விட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னான். இதை கேட்ட இயேசு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி அவன் வீட்டுக்குள் நுழைகிறார். இயேசு எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த குமாரத்தியின் கைகளை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்று சொல்லி அவளுக்குள் ஜீவன் வரும்படி செய்கிறார். பின்பு இயேசு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் அவர் கைவிடவே மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யோவான்
அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்கிறான். அப்போது அவர் அவனுடைய வலது கரத்தை அவன் மேலே வைத்து அவனை நோக்கி பயப்படாதே என்று சொல்லி, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவனுமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று தான் யார் என்பதையும் தம்முடைய தெய்வீக சுபாவத்தையும் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களை குறித்தும் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் நமக்கு தீர்வு வேண்டுமானால் அவருடைய பாதம் ஒன்றே நமக்கு தேவை. அவர் பாதத்திலே விழுந்து கண்ணீர் சிந்தும் போது அவர் மனதுருகி சொல்லுகிற முதல் வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே. பிரியமானவர்களே, பயப்படாதே என்ற வார்த்தையை கேட்கிற போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, கலங்காதே என்பதுதான் அதன் அர்த்தம். அவரிடம் அந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத ஆண்டவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மேல் நம்முடைய பாரத்தை எல்லாம் வைத்துவிட்டால் அவரே எல்லாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். அவருக்காக வாழ்வோம். அவரை உயர்த்துவோம். அவருடைய மகிமையும் மாட்சிமையையும் எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவரை என்றென்றும் போற்றுவோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடும் தீர்க்க முடியாத காரியங்களோடும் உமது பாதத்தில் வந்து விழுபவர்களுக்கு பயப்படாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற உமக்கே ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுக்கு எதிராக வரும் காரியங்களில் நாங்கள் தைரியமாய் இருந்து ஜெயமெடுக்க உம் பாதம் ஒன்றே போதும். நீர் எப்போதும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.